முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளும்படி மாநில மகளிர் ஆணையம் பிறப்பித்த உத்தரவின் மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளும்படி மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளும்படி மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளும்படி மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சையை ஏற்படுத்த வகையில் பேசியிருந்ததாக கூறி சென்னையை சார்ந்த பிரமீளா மற்றும் ராதிகா ஆகியோர் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் செஞ்சிருந்தாங்க. இந்த புகாரை விசாரித்த ஆணையம் சி.வி. சண்முகத்துக்கு வந்து சம்மன் அனுப்பியிருந்தது. விசாரணைக்கு ஆஜராகவில்லை என கூறி அவருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும்படி டிஜிபிக்கு மகளிர் ஆணையம் நவம்பர் 11ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்னும் விசாரணைக்கு வந்த போது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ரியாஸ் ஐயப்பராஜ் ஆகியோர் மகளிர் ஆணையம் அனுப்பிய சம்மனிலே புகார் அளித்த இருவரது பெயர் தவிர வேறு எந்த விவரங்களோ ஆதாரங்களோ வழங்கப்படவில்லை. ஓராண்டுக்கு மேல் சென்னையில் எந்த கூட்டத்திலும் பங்கேற்று பேசாத நிலையில் சென்னையை சார்ந்தவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டாங்க. எந்த கூட்டத்திலும் பெண்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசவில்லை. அக்டோபர் 27ஆம் தேதி ஆஜராக கூறி அனுப்பிய சம்மன் முந்தைய நாள் தான் கிடைத்ததுன்னோ வழக்கு பதிவு செய்யும்படி உத்தரவிட மகளிர் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது என்பதால் அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் சொல்லி கூறிட்டாங்க. காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் மகளிர் ஆணைய உத்தரவு பிறப்பிச்சுட்டதால இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, இது சம்பந்தமான விவரங்களை சரிபார்க்க வேண்டியுள்ளது, அவகாசம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இரு தரப்பையும் கேட்ட நீதிபதி மனு குறித்து விளக்கம் அளிக்கும்படிக்கு காவல்துறைக்கு உத்தரவிட்டாரு. அதே போல் மகளிர் ஆணைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கிறாருங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.